அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய அல் குர்ஆனில் இருந்து 1000 கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் தொடர்பான குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் சொல்லித்தரக்கூடிய கருத்துக்கள் தொடர்பான பல கேள்விகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த சில வாரத்திற்கு முன்பாக அல் குர்ஆனில் இருந்து 1000 கேள்வி என்ற இந்த தலைப்பில் சூரா பக்கரா என்ற 2வது அத்தியாயத்தின் ஆரம்ப 75 வசனங்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நம்ம முன்னாடி 50 வசனம்லாம் முன்னாடி படித்து அதிலிருந்து பல கேள்விகள் கேட்டிருந்தாலும் அதில் இன்னமும் கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கிற காரணத்தினாலும் அடுத்த ஒரு 25 வசனங்களை மட்டும் படிச்சுட்டு வாங்க என்று நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்விகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்த்து அந்த வசனத்திற்கான விளக்கத்தையும் நாம் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வோம். அதில் ஆரம்பமாக முதல் கேள்வியாக ஆண்களுக்கு, நபி அவர்கள் எதற்கு ஆசைப்பட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த 75 வசனத்திற்குள்ள அல்லாஹ் எதை பற்றி சொல்கிறான்? ஆண்கள் ரசூல்லா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த 75 வசனத்துக்குள்ள யாராவது ரசூல்லாவுடைய ஆசை நிறைய இருக்கு. இந்த 75 வசனத்துக்குள்ள அல் பக்கராவில் முதல் 75 வசனத்திற்குள் நபி அவர்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெண்கள்ல இருந்து எல்லாரும் சொர்க்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான கருத்தா இருந்தாலும் அதுல வரக்கூடிய வார்த்தை வேற. இந்த கருத்து சரி? யாரு யாரு பெண்கள்ல இருந்து? சரி, வசனம் படிக்கலன்னு நினைக்கிறேன். அல் பக்கராவினுடைய 75வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அஃப தத்மஊன அய்யுமினு லக்கும். நபியே, பனி இஸ்ரவேலர்கள், அந்த யூத மக்கள், கிறிஸ்துவ மக்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அப்படி நடக்குமா? அவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வக்கது கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை செவியேற்று கொண்டு இருக்கிற நிலையிலேயே சும்மையு ஹர்ரிஃபுனஹு, அதை என்ன செய்தார்கள் தெரியுமா? தூக்கி எறிந்து விட்டார்கள். நன்கு விளங்கி கொண்டிருந்த நிலையிலேயே அதை திரித்து அந்த வசனங்களை எல்லாம் மாற்றி அதை அவர்கள் மறுக்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். இவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஆசைப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான். அப்ப நபி என்ன பண்ணியிருக்கிறாங்க? நம்ம யூதர்கள்ட்ட போய் சொன்னா சத்தியத்துக்கு வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை நபிகிட்ட இருந்துச்சு, ஒரு ஆசை இருந்தது. இதுக்கு என்ன காரணம்? யூதர்களிடத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரசூலா விரும்பினதுக்கு என்ன காரணம்? இது இந்த வசனம் தொடர்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்கு கேட்கிற கேள்வி. யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று நபி அவர்கள் ஆசைப்படுவதற்கு என்ன காரணம்? யாருனாலும் சொல்லுங்க. எதனால ரசூலா ஆசைப்பட்டாங்க இவங்க ஏத்துக்குவாங்கன்னு? பெண்கள்ல, ஆண்கள்ல இருந்து? யூதர்கள், கிறிஸ்துவர்கள். அது கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும். சரி சரி சரி, சரியான பதில் தான். அதாவது தன்னுடைய சமூக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை விட மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை ரசூலுக்கு அதிகமாக இருந்துச்சு. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் மக்காவில் 13 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க.
அத்தனை பிரச்சாரத்தில் அந்த மக்கள் பதில் என்ன தெரியுமா? மனிதரையா அல்லாஹ் தூதரை அனுப்புவான்? நாங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தி கேள்விப்படவே இல்லையே, ஏன் அல்லாஹ் வானவர் அனுப்பக்கூடாதா என்ற ரொம்ப அடிமட்ட மார்க்கறிவு இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ அதோடு ஒப்பிடும்போது யூதனுக்கு மார்க்கறிவு உண்டு. முன்னாடி அவன் பல தூதர்களை பார்த்துருக்கிறான். வரலாறுகளில் அவர்கள் பல இறை தூதர்களுக்கு கட்டுப்பட்ட முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. வேதத்தை இப்போ வச்சிருக்கிறாங்க, தௌராத்தை. இப்போ இல்லை, ரசூலா காலத்தில் தௌராத் இருந்தது, இஞ்சில் இருந்தது. நபிமார்களை வழிபட்டார்கள், நபிமார்களை வணங்கக்கூடிய தெய்வங்களாக கூட ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நபி வருவாங்க, நபி சத்தியத்தை சொல்லுவாங்க, கடவுள் பக்கம் வழிகாட்டுவாங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் குறைஷிகள் ஏற்காத, நம்ம இப்போ போய் சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. குறைஷி மக்கள் ஏற்றுக்கொண்டதை விட யூதர்கள் நமக்கு பெரும் பக்கபலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஆசை வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ரிசல்ட் எப்படி வருது தெரியுமா? குறைஷி மக்கள் மறுத்ததை விட மோசமாக மறுத்தவன் யூதன். குறைஷி மக்கள் கூட இப்படி மறுக்கலை, இவ்வளோ பெரிய வன்மத்தையும் குரோதத்தையும் வெளியே கக்கலை. குறைஷி மக்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா புதுசாக சொல்றாருன்னு ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த மக்களுக்கு, யூதர்களுக்கு, இவர் சொல்ற கொள்கையெல்லாம் சரிதான், இவர் சொல்றபடி நம்ம நடந்தால் நம்ம பிரஸ்டீஜ் என்ன ஆகிறது, அவர் சொல்றபடி கேட்டுட்டா இவ்வளவு நம்ம கட்டி காப்பாற்ற நம்ம கொள்கை என்ன ஆகிறது, இவர் பேச்சை கேட்டால் நம்ம இவருக்கு கட்டுப்படணும், நமக்கு யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. போயும் ஒரு மக்காவில் வாழ்ந்த ஒரு அரபு மனிதருக்கு நம்ம கட்டுப்படுவதா என்ற அந்த கர்வம், பெருமை, பொறாமை குணம் அந்த யூதர்களை வழிகெடுத்தது. அதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபதத்மஊன அய்யுமினு லக்கும், நபியே யூதர்கள் உங்களை நம்புவார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா, ஆசைப்படுகிறீர்களா? வகதுக்கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அவர்கள் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவியேற்பார்கள். சும்ம யுஹர்ரிஃபூனஹு மின் பாதிஹா அகதுஹு வஹும் யஅலமுன், அறிந்து கொண்டே அந்த வேத வசனங்களை திரித்து சொல்லக்கூடியவர்கள் இந்த கூட்டம். இப்படி காஃபிர் முஷ்ரிக் அவன் கிடையாது. மக்கால வாழ்ந்திருந்தானே, அவனுக்கு கொஞ்சமாவது இறைவனை பற்றின பயம் இருந்துச்சு. அவனுக்கு என்ன கவலை, என்ன பிரச்சனை, இவருக்கு இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு பொய் சொல்றாருன்னு நினைச்சான். ஆனா இவன் எப்படின்னா, இவர் உண்மைதான் சொல்கிறார் என்று தெரியும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவ்வளவு தைரியமா தெனாவட்டா ரப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒருத்தன் இவன் இஸ்லாத்துக்கு வருவா, நீங்க நம்புறீங்களா, இன்னமும் நீங்க ஆசை வைக்கிறீங்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாரை பார்த்து கேட்கிறான். ரசூலுல்லாஹ்க்கு இருந்த ஒரு பெரிய ஆசை, அந்த ஆசைக்கு ஒரு நியாயமும் இருந்துச்சு. குறைஷிகளுக்கு தூதரை பற்றி ஞானம் கிடையாது, வேதத்தை பற்றி ஞானம் கிடையாது. ஆனால் தூதரை பற்றி ஞானம், வேதத்தை பற்றி ஞானம் அதிகமாக யூதர்களுக்கு இருந்தது. இந்த மக்கள் நம்மளை 13 வருஷம் நிராகரிச்சுட்டாங்க, சொற்ப மக்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு போனவன்னு இஸ்லாத்தை சொல்லும் பொழுது மொத்த யூதர்களும் வந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் யூதர்களை பெரும்பாலும் வரல. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு 10 யூத தலைவர்கள் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த 10 தலைவர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் ஒருவேளை என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் முழு யூத குலமும், யூதர்களுடைய அந்த குடும்பமும் கோத்திரமும் என்னை பின்பற்றுகிற இடத்துல இருக்கும். யூதர்கள் ஒரு சமூகமே இருந்திருக்காது, அவர்களும் முஸ்லீம்களா மாறி இருப்பாங்க. இவர்களை கடைபிடிக்கக்கூடிய 10 தலைவர்கள். ரசூலுல்லாஹ் எதை நாடுறாங்க, அதே 10 தலைவர் இன்னைக்கு நீடிக்கல. 10 தலைவருக்குன்னு தனி கொள்கையெல்லாம் கிடையாது, அவன் தலைமைக்கு தான் கட்டுப்படுவான். யூதர்கள் யாரு, அவனுக்கு தலைமைத்துவம் என்ன சொல்கிறதோ அதற்குத்தான் கட்டுப்படுவான். இந்த 10 தலைவர்கள் என்னை பின்பற்றி இருந்தால், என் மார்க்கத்தை ஈமான் கொண்டிருந்தால் முழு யூத உலகமும் என்னை பின்பற்றி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஆசையாக இருந்தது, ஆனால் அந்த ஆசை ஒன்றுமே பயன்படாத ஆசை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. இஸ்ராயேல் மக்களின் உள்ளங்கள் எப்படி மாறியதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். இஸ்ராயேல் மக்களுடைய உள்ளங்கள் எப்படி மாறியது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த 75க்குள்ள 75 வசனம் நம்ம பார்க்காததா அப்படிங்கிற தைரியத்தில் வந்துட்டோமோ? ஆண்கள்ல இஸ்ராயேல் மக்களுடைய உள்ளங்கள் எப்படி மாறியதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். எதையாவது சொல்லுங்களேன், யாராவது பதில் இல்லை. சரி, 74வது வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சும்ம கஸத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளம் இறுகி விட்டதுங்கிறான். உங்கள் உள்ளம் என்னவாயிடுச்சு, இறுகி விட்டது. மிம்பாதி தாலிக், இதற்கு பிறகு, எதற்கு பிறகுங்கிற சம்பவத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு நிகழ்வு மூசா நபி காலத்தில் நடந்திருக்கு.
அந்த நிகழ்வுக்கு பிறகு பனி இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய உள்ளமும் இறுகிவிட்டது. அவன் கொடூரமான மனநிலை கொண்டவன மாறிட்டான். மூசா நபி காலத்தில் இருந்தே யூதர்கள் எப்படிப்பட்ட பண்பாட்டுக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு இரக்க குணம் கிடையாது, ஈமானிய உணர்வு கிடையாது, உள்ளத்துல கொஞ்சம் ஈரம் கிடையாது, உள்ளத்துல கொஞ்சம் கூட அந்த கருணை என்ற எண்ணம் கிடையாது. அவன் உள்ளம் முழுக்க முழுக்க பாறையை போன்று இறுகிவிட்டது. ஃபஹிய கல் ஹிஜாரா, பாறையை போன்று இறுகிவிட்டது. அவன் அஷத்து கஸ்வா, அல்லது பாறையை விட மோசமான முறையில் அவன் உள்ளம் இறுகிவிட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான். இன்னைக்கு நீங்க உலகத்தில் பார்க்கலாம், ரஃபா என்ற பகுதியில் யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பெரிய வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இந்த வெறியாட்டத்தினுடைய அந்த உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? இவனுக்கெல்லாம் கட்டுகளவு கூட கருணை கிடையாதா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய உள்ளம் இறுகிவிட்டது. இது அல்லாஹ் குர்ஆன்ல அன்னைக்கு சொல்றான், மூசா நபி காலத்தில் என்றைக்கு மூசாவின் விஷயத்தில் அவர்கள் மறுத்து நிராகரித்தார்களோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்காக அல்லாஹ் சொல்றான், இதுக்கப்புறம் அவன் உள்ள இனிமேல் இரக்க குணப்படாது, இனிமேல் அவன் உள்ளம் இறுகிவிட்டது. எந்த அளவுக்கு தெரியுமா? பாறை மாதிரி அவன் உள்ள மாறிடுச்சு, பாறையை விட மோசமாக அவன் உள்ள மாறிவிட்டது என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இவ்வாறு பேசுகிறான். அதனால இவங்கிட்ட போய் உட்கார்ந்து என்னத்தை எதிர்பார்க்க முடியாது? இரக்க குணத்தை எதிர்பார்க்க முடியாது. உலகத்தில் வாழ தகுதியற்ற, கடுகளவு கூட நெஞ்சில் ஈரமற்ற ஒரு கூட்டம் யார்? இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய யூதர்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர்கள், மூசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள். அதனுடைய நிலைதான் என்ன? நபிமார்களை கொலை பண்ண ஒரு கொடியும் யூதன் தான். வேற யாருமே நபிமார்களை கொல்லல இல்லைங்க. நீ யோசிச்சு பாருங்க, மக்கா குறைஷி கூட எடுத்துக்கங்களேன், கொல்ல முயற்சி பண்ண, அவனால் கொல்ல முடியல. ஆனால் கொன்றே ஆக வேண்டும் என்ற முடிவோடு இருந்து நபிமார்களை கொலை செய்த கொடியவன் யூதன். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஈசா நபியை கொல்லுவதற்கு போனவர்கள் யூதர்கள், ஈசா நபியுடைய தாயாரை கற்பொழுக்கத்துக்கு எதிராக பேசியவர்கள் யூதர்கள், ஈசாவுடைய பிறப்பை கேவலப்படுத்தியவர்கள் யூதர்கள். அவனுடைய கொள்கை கோட்பாடு முழுக்க முழுக்க கொடூரமான சித்தாந்தங்களை கொண்டது. அவன் ஒரு அளவுக்கு தாண்டி எப்படி போயிட்டான் தெரியுமா? நீ யூதர்கள் ஒரு கிளை உண்டு, சாத்தானை வழிபடுபவர்கள். யாராவது உலகத்தில் இப்படி அறிவு பண்ணுவானாங்க? இந்து மதம்னு ஒரு மதம் இருக்கு, கிறிஸ்துவம்னு ஒரு மதம் இருக்கு, முஸ்லீம்னு ஒரு மதம் இருக்கு. எல்லா மதத்துக்காரர்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா? உலகத்தை எல்லாம் படைச்ச ஒரு கருணை உள்ள இறைவனை பின்பற்றுவோம், வணங்குறோம், அவனுடைய நம்பிக்கை. முஸ்லீம் அப்படிதான் சொல்றோம், நம்ம ரஹ்மானை நம்புகிறோம் என்று சொல்றோம். அதே போன்று இந்து மக்கள் என்ன சொல்றாங்க? எங்க கடவுளுக்கு பெரிய இரக்க குணம் இருக்கு, அவன் சிலையை வணங்குறான், மரத்தை வணங்குறான், என்னத்தையும் வணங்குறான், கடவுளுக்கு இரக்கம் இருக்கிறது என்ற நம்பிக்கை அவன் இருக்கு. கிறிஸ்துவ மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன பாவத்தை செஞ்சிட்டாலும் சரி கடவுளால் நம்ம மன்னிக்கப்படுவோம் என்ற இரக்க குணத்தை போதிக்கக்கூடிய ஒரு கடவுளை போன்றுதான் உலகத்தில் காட்டுறான். யூதர்கள் ஒரு சாரார் இருக்கிறான், நான் கடவுளை வணங்க மாட்டேன், கடவுளுக்கு விரோதியாக இருக்கிற ஷைத்தானை தான் வணங்குவேன் என்று சொல்லி உலகத்தில் ஷைத்தானுக்கு கோயில்கள் கட்டியவர்கள் சமூகத்தில் உண்டு. அவன் யாரு? யூதன். இவனை மாதிரியான ஒரு கொடூரமான மனநிலை கொண்டவன் எவனும் கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறுதி காலத்தில் ஒரு யூதன் கூட இல்லாமல் அழித்தொழிக்கப்படுகிற ஒரு காலம் வரும். ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு யூதன் இருக்க மாட்டான், எல்லாருமே கருவறுக்கப்படுகிற ஒரு காலம் வரும். முஸ்லிம்களால் யூதர்கள் கொல்லப்படுவார்கள் என்று மார்க்கம் நமக்கு ஒரு காலத்தை குறித்து சொல்கிறது. எந்த அளவுக்கு அந்த காலம் வரும் தெரியுமா? யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் போர் நடக்கும். முஸ்லிம்கள் யூதர்களை தேடி கண்டுபிடித்து கொலை செய்வார்கள் ஒரு காலத்தில். அப்போது அந்த யூதன் என்ன செய்வான்னா, ஒரு பாறைக்கு பின்னாடி போய் நின்று ஒளிவான், பயந்து. அவனை மாதிரி ஒரு மோசமான ஒரு பயந்தாங்கொழி கிடையாது, ஒரு கோலை கிடையாது. அவன் பயந்து கொண்டு ஒரு பாறைக்கு பின்னால் போய் ஒளிவான். பாறை சொல்லுமா, என் பின்னாடி தான் முஸ்லிமே, என் பின்னாடி தான் யூதன் இருக்கிறான், வந்து கொள்ளு. ஏண்டா உன் உள்ளம் பாறை மாதிரி தானே இருந்துச்சு, அப்போ பாறை கிட்ட அவனுக்காண்டி இறக்க குணத்தை எதிர்பார்க்க முடியுமா? அல்லாஹ் அப்படி பேச வைப்பான். உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் பேசும். எந்த பொருள் பின்னாடி போய் இவன் ஒளிகிறானோ அந்த பொருள் இஸ்லாமியன் அழைக்கும். இஸ்லாமியனே என் பின்னாடி தான் அவன் நிற்கிறான், வந்து கொள்ளு. ஏன்னா இவன் பச்சை பிள்ளைக்கு கூட இறக்கம் காட்டாதவன், கர்ப்பிணி பெண்ணுக்கு கூட இறக்கம் காட்டாதவன், வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு கூட இறக்கம் காட்டாதவன், உலகத்தில் யாருக்குமே இறக்கம் காட்டக்கூடாது என்ற மனநிலையில கொடூர புத்தியில் வந்த இவன் மறுமை நெருக்கத்தில் கருவறுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தரக்கூடியது, இவர்களுடைய உள்ளம் இறுகிவிட்டது. இவன் கிட்ட சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது, இவன்கிட்ட சத்தியத்தை எதிர்பார்க்க முடியாது, இவன்கிட்ட இரக்க குணத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறது அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தந்தான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மாட்டு இறைச்சியில விஷத்தை தடவி கொடுத்தது யாரு? ஒரு யூத பெண். இவங்க பண்பாடே அப்படித்தான். ஒரு நாள் சத்தியத்தை ஏத்துக்கணுங்கிற மனநிலைக்கு வரமாட்டாங்க.
நபியை கொல்லணும், இஸ்லாத்தை அழிக்கணும், உலகத்தை ஆதிக்கப்படுத்தணும், மக்களை எல்லாம் கொன்றொழிக்கணும் என்ற கேடுகட்ட புத்தியில ஊறி திளைத்தவர்கள் தான் யூதர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, எங்களை ஏன் கேலி செய்கிறீர்கள் என்று யாருக்கிட்ட கேட்டா? இந்த 75 வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எங்களை ஏன் கேலி பண்றீங்க அப்படின்னு ஒரு சாரார் இன்னொரு சாராரை பார்த்து கேட்கிறார்கள். யாரை பார்த்து கேட்டார்கள்? சரி 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 சரியான பதில் மூசா நபி காலத்தில் நடந்த சம்பவம் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற பெரும்பாலும் வசனங்கள் யூதர்கள், மூசா நபி காலத்து பனி இஸ்ரவேல்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னன்னா யாரை பார்த்து எங்களை கேலி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். மூசா நபியுடைய சம்பவத்தில் மூசா நபியை பார்த்து யூத மக்கள் கேட்ட கேள்வி அது. திருக்குறானில் நீங்கள் பார்க்கலாம், 2வது அத்தியாயம் 67வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூசா நபி காலத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்துருச்சு. இது எப்போ நடக்கு அப்படின்னா, ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றப்பட்டு கடல் கடந்து போய் ஃபிரௌன் ஆட்களும் அழிந்து, மூசா நபியுடைய சொசைட்டி பெருசு, ஒரு 50 பேர்லாம் கூட்டு வரல, ஒரு 500 பேர் 5000 பேர் அப்படி கிடையாது, பல்லாயிரக்கணக்கான மக்களைத்தான் ஃபிரௌனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து, அவன் ஏற்படுத்திய அந்த ஆதிக்கத்தனத்தில் இருந்து காப்பாற்றி கொண்டு வராங்க. அப்படி வர்ற நேரத்தில் பல சுவாரஸ்யமான பல சம்பவம் நடக்குது. மூசா நபிக்கு பல கெட்ட நிகழ்வும் நடக்குது, பல பொறுமையை சோதிக்கக்கூடிய பல நிகழ்வும் நடக்குது. அப்படி ஒரு நிகழ்வில் அந்த கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருவர் இன்னொருவரை கொலை பண்ணிட்டார். என்ன ஆயிடுச்சுங்க, ஒருவர் இன்னொருவரை கொன்று விட்டார். அப்போ அந்த மக்கள்லாம் மூசா நபிட்ட கம்ப்ளைண்ட், எங்களில் யாரோ ஒருத்தர் கொலையாளியாக இருக்கிறார், ஒருத்தர் இன்னொருத்தரை கொண்டுட்டார், கொலையாளி யாருன்னு எங்களுக்கு தெரியணும், நீங்கள் கண்டுபிடிச்சு தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு உலகத்தில் ஷரியத்தை நோக்கி வருதுன்னு வைங்க, ஷரியத்துக்கு என்ன திருப்பதிமா கொடுக்கும், எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். ரசூல்லா காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குன்னா, ஒரு சிறுமி, அந்த சிறுமி இடத்துல ஒருத்தன் நகையை அடிக்கிறதுக்காக, கொள்ளை அடிப்பதற்காக பிடிச்சி இழுக்கிறான். அந்த பிள்ளை விடமாட்டுக்குது. பாறையை வச்சு அந்த பிள்ளையோடைய மண்டையில் அடித்து நசுக்கி நகையை எடுத்துகிட்டு போயிட்டான். நபி காலத்தில் நடக்குது. சுற்றிலும் மொட்டை பாலைவனம். ரசூல்லா காலத்தில் சிசிடிவி கேமரா கிடையாது, எந்த ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளை குத்துயிரும் கொலையுரமாக கிடக்குது. ரசூல்லா வராங்க, அல்லாஹ் கிட்ட வகையில உதவி கேட்கல, அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு உதவி தேடுறாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா, உடனடியாக ரசூல்லா தன் தோழர்களுக்கு கட்டளையிடுறாங்க, இந்த சிறுமி இருந்த பகுதியை சுற்றி இருந்த அத்தனை முஸ்லீம் அல்லாத ஆட்களை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ரசூல்லா கட்டளையிடுறாங்க. சஹாபாக்கள் போறாங்க, அங்கே சுற்றி யாரெல்லாம் இருக்கிறா, முஸ்லீமா நீ இரு, முஸ்லீம் இல்லாம இரு, ஒரு புள்ள இப்போ பாதிக்கப்பட்டிருக்குது, போறாங்க, அள்ளி போட்டு கொண்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஒரு ஆளை விடலை, அத்தனை பேரும் கொண்டு வந்தாச்சு. அந்த குத்துயிரும் கொலையுருமாக இருக்கிற அந்த பிள்ளை கிட்ட ஒவ்வொரு நபரையும் ரசூலா சுட்டி காட்டி கேட்கிறாங்க, உன்னை இவனாமா இப்படி பண்ணா, இல்லை இவன் பண்ணானா, முஸ்லீமையும் கேட்குறாங்க, முஸ்லீம் இல்லாத மக்கள் அந்த பகுதியில் இருந்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு ஆளியாக காட்டும் போது அந்த பிள்ளை தலையாட்டுது இல்லை, அந்த பிள்ளை மரண நெருக்கத்தில் இருக்கிற நேரத்தில் சொல்லுது. கடைசியாக ஒருத்தரை காட்டும் பொழுது இவன் தான் என்னை இப்படி செஞ்சான்னு சைகை முறையில் காட்டுது. ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, உடனடி கட்டளை, இந்த புள்ளன்னு மூத்தாகலை, ரசூல்லா உடனே கட்டளையிடுறாங்க, இவனை கொண்டு போய் கல்லை வச்சு தலையை நசுக்கி கொண்டுருங்கன்ட்டாங்க. அப்படி அவன் கொலை செய்யப்படுறான். அவன் செத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையை மௌத்தாகுது. உடனடி தீர்ப்பு, ரசூல்லாவுடைய அந்த நீதியான தீர்ப்புக்கு எடுத்துக்காட்ட அந்த செய்தியை சொல்லலாம். இந்த இடத்த நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தெரியுமா, ரசூல்லா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு பிள்ளைய அடிச்சுட்டு ஒருத்தன் போயிட்டான், திருடன் போயிட்டான். ரசூல்லா என்ன பண்ணல, அல்லாட்ட கேட்கலையா, அல்லாஹ் அந்த திருடன் யாருன்னு காட்டு, அவன் ஒரு செகண்ட்ல காட்டிடுவான்ல, அல்லாவுக்கு ஒரு விஷயமா, களவாணி பயில காட்டி யாருன்னு கண்டுபிடிக்கிறது அல்லாவுக்கு பெரிய காரியமா, ஒன்றும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் கிட்ட ரசூல்லா அப்படி உதவி தேடலை. ஏன் தேடலை, நீங்கள் முன்மாதிரி மிக்க தூதர், வகையில இப்ப நான் காட்டி கொடுத்துடலாம், இவன் தான் களவாணி, இவன் தான் கொலகாரன், இவன் தான் இப்படிப்பட்டவன், நான் காட்டி கொடுத்துருவேன், நீங்களா ஆளை தண்டனை கொடுத்துருவீங்க. உங்களுக்கு பிறகு இந்த சமூகம் கியாமத்து நாள் வரைக்கும் போகணும். அவன் அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டு கூடாது, யாரெல்லாம் கொலகாரன் யாருன்னு காட்டு, கொள்ளையடிச்சவன் யாருன்னு காட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ஆட்சி நடக்குமா, சமூகம் நல்லபடியாக ஓடுமா, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாது. அப்ப புத்திசாலித்தனமா நீங்க இங்க செயல்படுங்க. உங்களை பார்த்து உங்க சமூகம் செயல்படணும், நாளைக்கு உங்களை பார்த்து உங்கள் மக்கள் வழி நடக்கணும் என்ற ஒரு சிந்தனையை அல்லாஹ் நபிக்கு ஏற்படுத்துகிறான். ரசூலை சிந்திச்சு அந்த குற்றத்துக்கு தீர்ப்பை கொடுக்கறாங்க, குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா மூசா நபி காலம் அப்படி இல்லை. ஒரு தூதர் முடிஞ்சா இன்னொரு தூதர்,
அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, யா அல்லாஹ் இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு, கொலையாளி யாருன்னு எங்களுக்கு அடையாளம் காட்டு. அப்போ அல்லாஹ் எடுத்த எடுப்பில் இவன் தான் கொலையாளின்னு சொல்லலை. இந்த மக்களுக்கு ஒரு சோதனை வைக்கணும். ரப்பு ஒரு காரியத்தை அற்புதம் நடத்துகிறான் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் ஏதாவது எதிர்பார்ப்பான், நீ எதையாவது செய். இப்போ மூசா நபி வந்து கடல் பிளக்கப்பட்டது, சும்மா பிளந்துச்சா? கைத்தடியால் அடி கடலை பிளக்கிறேன்னா. மூசா நபியுடைய கைத்தடி பாம்பா மாறிச்சு, சும்மா மாறிச்சா? கைத்தடியை கீழே போடு, பாம்பா மாறும். நீ எதையாவது செய், நான் பதிலுக்கு ஏதாவது செய்கிறேன். இது அல்லாஹ் வந்து அற்புதத்தை நிகழ்த்தும் போது தான் அல்லாஹ் பண்ணுவோம். எதையாவது நீங்கள் பண்ணுங்க, நான் அதுக்கு அந்த அற்புதத்தை காட்டுறேன். அப்போ சும்மா குற்றவாளி கண்டுபிடினா நான் கண்டுபிடிப்பேன், நீ எதையாவது செய்ய வேண்டாமா? ஒரு மாட்டை அறுத்து அந்த இறைச்சியை கொண்டு போய் செத்து போனவனுடைய மேனில் அடிங்க, செத்தவன் எந்திரிச்சு சொல்லுவான் தன்னை யார் கொலை செய்தார் என்று. இப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சட்டத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது கால மூசா அலி கௌமிஹி, மூசா தன் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் ததுபஹு பக்கரத்தன், ஒரு மாட்டை அறுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுறான். மாட்டை அருங்கப்பா, இங்க கம்ப்ளைண்ட் என்ன? கொலையாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு. மூசா நபி என்ன சொல்றாங்க? மாட்டை அருங்க அப்படின்னு. அந்த மக்கள் மூசா நபியை பார்த்து கேட்கிறார்கள், காலு அத்தத்தகிதுனா ஹுசுவா, எங்களை கிண்டல் பண்றீங்களா நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த வாதத்தை உலகத்தில் வேற யாரு வச்சாலும் இந்த வார்த்தையை நம்ம பேசலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரு நம்ம ஜட்ஜு கிட்ட போறோம், போலீஸ்காரன்ட்ட போறோம், இந்த மாதிரி எங்க வீட்டில் களவாணி போய் வந்துட்டு நான் திருடிட்டு போயிட்டா கண்டுபிடிங்க, அப்படியா? ஒரு ஆட்டாருன்னா நம்ம இந்த கேள்வி கேட்கலாம், என்ன கிண்டல் எதுவும் பண்றீங்களான்னு கேட்கலாம். ஒரு நீதிபதி கிட்ட போறோம், எனக்கு நியாயம் கொடுங்க, சொத்தை ஒருத்த களவாடிட்டான், அப்படியா? ஒரு ஒட்டகத்தை அறுத்துட்டு வா, நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம அந்த கேள்வி கேட்கலாம், கிண்டல் பண்றீங்களான்னு கேட்கலாம். இறை தூதர்கிட்ட அப்படி கேட்கக்கூடாது. இறை தூதர் எதை சொன்னாலும் சரி அதுல ஒரு காரணம் இருக்கும். அதானே ஈமானே. ஈமானின் அஸ்திவாரம் என்ன? நபி ஒன்றை சொல்லுவார், அதுல நல்லதா கெட்டதான்னு யோசிக்க கூடாது. நபி சொன்னாலே அது நல்லதுதான். இறைவன் புறத்திலிருந்து நபிமார்கள் சொன்னாலே அது என்னதான்? நம்ம அறிவுக்கு பொருத்தம் இல்லாமல் சிலது இருக்கும், அவர் கட்டளை ஏற்றுக்கொள்ள முடியாததை போன்று சிலது இருக்கும். நபி சொன்னால் சமியானா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், கட்டுப்பட்டுட்டு போ அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த மக்கள் என்ன கேட்கிறாங்க? அத்தத்தகிதுனா ஹுசுவா, எங்களை என்ன கிண்டல் பண்றீங்களா? தூதருங்கிற மதிப்பு இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் கொடுக்கிறாங்க. கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், முட்டாளாக ஆகக்கூடியதில் இருந்து நான் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். நான் முட்டாள் கிடையாது. நான் மாட்டை அறுக்க சொல்றேன், உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது, நான் முட்டாள் கிடையாது. இதுல ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், நீ மாட்டை அறு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று அந்த வசனத்திலிருந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி, பெண்களுக்கு இரையச்சம் உடையவராக ஆக என்ன செய்ய வேண்டும்? இதே 75 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இரையச்சம் உடையவராக ஆக என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் இருந்து இரையச்சம் உடையவராக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. இல்ல, அதாவது பதில் ஓரளவுக்கு தோராயமா வந்தாலும் அது தெளிவான வார்த்தையா வந்தா நல்லா இருக்கும். இதை விட கொஞ்சம் தெளிவா தான் இருக்கா? தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும், அது வேற வசனம். இரையச்சம் உடையவராக மாறுவதற்கு என்ன செய்யணும்? சரி, சகோதரர் சொன்ன ஒரு பதில் வந்து ஒரு ஓரளவுக்கு பதிலுக்கு ஒத்ததாக இருக்கு. இறை வேத வசனங்களை கட்டுப்படணும், அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அவங்க அல்லாஹ்வின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படணும், அதில் உறுதியாக நிற்கணும்னாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இது அகதுனா மீசாக்கக்கும் ஒரு அஃபானா ஃபௌகக்கும் தூர், நாம் வந்து பனி இஸ்ரவேல் மக்களிடத்தில் வந்து ஒரு உடன்படிக்கை ஒன்றை எடுத்தோம். என்ன உடன்படிக்கை? ஹுதுமா ஆத்தைனாக்கும் பிக்குவா, நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வசனத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், கடைசி வரைக்கும் நில்லுங்க. ஒரு வார்த்தையை சொல்றேன்னா இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, உங்களுக்கு கட்டளை இடுறேன்னா அதை உறுதியா நில்லு. அப்படி நீங்கள் நின்றீர்களே ஆனால் ஒதுக்குருமா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தக்கூன், அதிலே சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள், நீங்கள் இரையச்சவாதிகளாக மாறுவீர்கள். இரையச்சவாதியாக மாறுறதுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இடுறான்? நீங்கள் வெறுமனே வழிபாடு செய்வதனால் மட்டும் ஒருவர் இரையச்சவாதியாக மாறிட முடியாது. நீங்கள் நிறைய பேர் மக்கள் நீங்கள் பார்க்கலாம், தொழுவார், தொழுது முடிச்சுட்டு போய் சிகரெட் பிடிப்பார், நோன்பு வைப்பார், நோன்பு திறந்துட்டு போய் மது வருந்துவார்,
ரமலான் காலம் வரைக்கும் ஒரு முகம், ரமலான் தாண்டிட்டு அங்க முகமே மாறிடும். இப்படி மாதிரியான மனநிலையில இறையச்சத்தை வளர்ப்பதற்கு வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபாடு செய்வதனால் இறையச்சம் வந்துருமா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? தொழுகை வெட்கக்கேடான காரியத்தை விட்டு தடுக்குங்கிறான், மானங்கெட்ட காரியத்தை விட்டு தடுக்குங்கிறான். சிலர் தொழுகிறார்கள், தீமையான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். தொழுகிறார்கள், வட்டி வாங்குகிறார்கள். தொழுகிறார்கள், மது அருந்துகிறார்கள். தொழுகிறார்கள், தாய் தந்தை நோவினைப்படுத்துகிறார்கள். அப்ப இவன் தொழுது இவனுக்கு இறையச்சம் வரல. அல்லாஹ் அதே மாதிரி என்ன சொல்றான்? நோன்பு வைங்க, இறையச்சம் வருங்கிறான். நோன்பு வச்சா வந்துருமா? அல்லாஹ் அப்படித்தான் சொல்றானா? சிலர் நோன்பு வைக்கிறார்கள், பாவத்தில் ஈடுபடுகிறார்கள். நோன்பு வைக்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். நோன்பு வைக்கிறார்கள், கள்ளக்கடத்தல் செய்கிறார்கள். அவ எல்லா பாவத்தையும் செய்யக்கூடிய ஒரு சொற்பமான, எல்லா மக்களும் கிடையாது, 100க்கு ஒரு 5 பேர் இப்படி இருக்கத்தானே செய்யறான். நோன்பு வச்சுக்கிட்டு பாவம் செய்யறான், தொழுதுகிட்டு பாவம் செய்யறான், செய்யத்தானே செய்யறான். அப்ப தொழுதா இறையச்சம் வருங்கிறான் அல்லாஹ், நோன்பு வச்சா இறையச்சம் வருமேங்கிறானே. அப்ப இறையச்சத்தினுடைய அடித்தளம் அங்க கிடையாது. தொழுகையில் என்ன கிடையாது? இறையச்சத்தின் அடித்தளம் கிடையாது. நோன்புல இறையச்சத்தின் அடித்தளம் கிடையாது. இறையச்சத்தின் அடித்தளம் வேதத்துல தான் இருக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஹுதுமா ஆத்தைனாக்கும் பிகுவத்தின், நான் உங்களுக்கு வழங்கிய வசனங்களை உறுதியா பிடிச்சிக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுறேன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், உலகமே எதிர்த்தாலும் சரி அந்த வசனத்திற்கு தான் கீழ்ப்படிவேன், நில்லு. நான் ஒரு காரியத்தை தடுத்துட்டேன்னா, உலகமே செய்ய உனக்கு கட்டளையிட்டாலும் ஆர்வமூட்டினாலும் அல்லாஹ் தடுத்தான்பா, நான் செய்ய மாட்டேன், உறுதியா நில்லு. அப்படி உறுதியாக நின்று வேத வசனத்தை நீ சிந்திப்பே ஆனால் அப்பதான் இறையச்சம் அடிப்படையிலிருந்து வளர ஆரம்பிக்கும். வேர் விடும், இறையச்சம் வளரும். அது வளர்வதை இன்னும் வளர்ச்சியாக்கத்தான் தொழுகை, வளருவதை இன்னும் வளர்ச்சியாக்கத்தான் நோன்பு, வளருவதை இன்னும் வளர்ச்சியாக்கத்தான் ஹஜ்ஜி. அந்த வளர்ந்த இறையச்சத்தை இன்னும் மெருகூட்டுவதற்குத்தான் வழிபாடை தவிர வழிபாடு இறையச்சத்தை உண்டாக்காது. வழிபாடு இறையச்சத்தை கொண்டு வராது. எது கொண்டு வருங்கிறான்ல? வேத வசனத்துக்கு கட்டுப்படு, இறையச்சம் வருங்கிறான். ரசூல்லா காலத்துல கூட நீங்க சம்பவத்தை பார்க்கலாம். ரசூல்லா காலத்துல மது ஆரம்பத்துல தடுக்கப்படலை. அனுமதி அப்படின்னு சொல்றதை விட என்ன சொல்லலாம், தடுக்கப்படலை. ஆரம்ப காலத்துல மது இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் கொஞ்சம் டைம் விட்டு தடுக்கிறான். இந்த தடை ஏற்படுறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரசூலாக்கு ஒரு பொறி தட்டுது. அல்லாஹ் சில வசனத்துல மதுவை ஒரு மாதிரி வெறுக்கிற மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி தடையை நோக்கி தள்ளுற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரசூலா சுய கருத்தை சொல்றாங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, வெகு சீக்கிரத்தில் மது தடுக்கப்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன், நான் நினைக்கிறேன். அப்படி தடுக்கப்பட்டுருச்சுன்னா இருக்கிற மது என்ன, குப்பை, சாக்கடை, அப்படிதானே? தடுக்கப்படுற வரைக்கும் அது என்னது, ஹலால். அப்படி இருந்தா குடிச்சு காலி பண்றோம், குடிச்சு காலி பண்ணிக்க. வித்து காலி பண்றோம், வித்து காலி பண்ணிக்க. தடையானதுக்கு அப்புறம் நான் பல ரூபா செலவு பண்ணிட்டேன், நான் சாராயம் வச்சிருக்கிறேன், இது வித்தாகணும், குடிச்சாகணும், அப்படி பேசாத அப்படின்ற சொல்ல ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. இதை சொல்லி ஒரு சில நாட்கள் அல்லாஹ் 5வது அத்தியாயம் 90வது வசனத்தை இறக்குறான். இன்னல்லாக அதாவது இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், பலிப்பீடங்கள், குறி கேட்கக்கூடிய அம்புகள், இதெல்லாம் அருவருப்பானது, ஷைத்தானுடைய நடவடிக்கைகள். ஃபஜ்தனிபுஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான்? மதுவுக்கு கியாமத்து நாள் வரை நிரந்தர தடை விதிக்கிறான். இனி மது கிடையாது இந்த சமூகத்துக்குள்ள. அந்த வசனம் அருளப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரை, இன்றிலிருந்து கியாமத்து நாள் வரை மதுவை அனுமதிக்கிற ஒரு நொடி பொழுது கூட கிடையாது. இந்த வசனம் வருது இல்ல, ரசூலா வசனம் வந்த உடனே சஹாபாக்கள் ஒருத்தர் அழைக்கிறாங்க, வாங்க ஊர் முழுக்க போய் சொல்லுங்க, மது தடையாயிடுச்சு, மது அருந்தக்கூடாது, இருந்தா கூட எடுத்து ஊத்திருங்க, அதை விற்க கூடாது அப்படின்னு இந்த வசனம் வந்த உடனே ரசூலா கட்டளை இடுறாங்க. ஒரு நபித்தோழர் வரார், தெரு தெருவா போய் நின்று அறிவிப்பு பண்றார். என்ன பண்றாரு? இன்னல்லாக ஹர்ரமல் ஹம்ர், அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி. அந்த காலத்தை தண்டோரை அடிப்பாங்கல்ல, வாசல்கள் நின்று பேசுவாங்கல்ல, அது மாதிரி நபித்தோழர் ஒருவர் சொல்றார், தெரு தெருவா போய் நிற்கிறார், அல்லாஹ் மதுவை ஹராமாக்கிட்டா மக்களே, அல்லாஹ் மதுவை ஹராமாக்கிட்டா, என்ன குடிக்காதீங்க என்று அவர் போய் சொல்லுகிறார். அபூ தல்ஹார் என்ற சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர், ரசூலா காலத்துல இந்த சம்பவம் நடக்கும்போது சமீபத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் வீட்டில் தன்னுடைய ஏனைய முஸ்லிம் தோழர்களோடு உட்கார்ந்து மது அருந்திக்கிட்டு இருக்கிறார். இந்த டைம் பரிமாறுறது யாரு? அனஸ் இப்னு மாலிக், ரசூலாவுடைய பணிவடை சிறுவர். அவர் தான் பரிமாறிக்கிட்டு இருக்காரு, எடுத்து எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். வெளியே ஒரு சத்தம் கேட்குது. அபூ தல்ஹா கூப்பிடுறாரு அனஸை, அனஸ் எங்க வா, வெளியே யாரோ எதையோ பேசுறாங்க, என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்குறாங்க. அனஸ் போறாரு, கேட்டுட்டு உள்ள வராரு. அபூ தல்ஹா அனஸுடைய வளர்ப்பு தந்தை, உம்மாவுடைய 2வது கணவர். உம்மா அதாவது தன்னுடைய வாப்பா மௌத்தாயிட்டாங்க. அப்போ உம்மாவுக்கு 2வது ஹஸ்பண்ட் தான் யாரு? அபூ தல்ஹா. அப்போ சிறிய தந்தை அபூ தல்ஹா, சிறிய தந்தையை பார்த்து சொல்றாங்க, என் சிறிய தந்தையே,
நபியிடத்திலிருந்து அந்த அறிவிப்பாளர் வந்திருக்கிறார். அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான் என்று அவர் சொல்லுகிறார். சொன்னதுதான் தாமதம். அபூ தல்ஹா சொல்லுகிறார், அப்படி ஹராமாக்கிட்டானா சரி எல்லாரும் கிளாஸை கீழே வைங்க, ஹனஸை இந்த மதுவை எல்லாம் கொண்டு போய் தெருவில் ஊற்றுங்க, மதீனாவில் ஊற்றுகிற முதல் நபரை நம்ம இருக்கணும், போய் ஊற்றுங்கன்ட்டாங்க. இதான் இரையச்சம். இந்த பாவத்தை நாளைக்கு விடுவோமே, கொஞ்ச நாள் கழிச்சு விடுவோமே, உடனே விட்ட பிரச்சனையாகும். நிறைய பேர் பேசுவாங்க, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், விட்டுட்டோம்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஆயிரும், ஏதாவது பாதிப்பு. வட்டி தொழில் பண்ணுவார், விட்டுட்டேன், பிள்ளைலாம் தெருவில் இருக்கும், இருக்கட்டுமே, தெருவில் லட்சம் பேர் இருக்கிறான், நீ சேர்ந்து நின்று போய் என்ன இருப்போது? இறைவன் தடுத்த காரியத்தை செய்வதற்கு பதிலாக தெருவில் நிற்கிற தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அந்த பாவத்துக்கு இன்னும் கூடுதலான நாட்களை எடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வேத வசனம் வந்தால் இந்த கூட்டத்தின் ஈமான் வளருங்கிறான். வேத வசனம் வந்தால் இந்த கூட்டத்தினுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுங்கிறான். அப்படி வடிந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வேத வசனம் உங்க உள்ளத்தை மாத்துதுங்கிறான். அதான் யூதர்களை பத்தி பேசுறான். யூதர்களுக்கு மாத்தல, யூதர்களுக்கு என்ன பண்ணல? வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், வேதத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன், தூதரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு தூதருக்கு கூட அவன் கட்டுப்பட மாட்டேங்கிறான், ஒரு வேத வசனத்துக்கு அவன் கட்டுப்படலை. எந்த அளவுக்கு கிறிஸ்துவ மக்கள் இதுல எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை வந்து அபிசீனியாக்கு அனுப்புனாங்க. முதல் ஹிஜ்ரத் என்ன? மதீனா ஹிஜ்ரத் இல்லை, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில மக்காவில் ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தை ஒரு 70 நபித்தோழர்களை அபஷா என்ற நாட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த நாட்டின் அரசர் யாருன்னா, அதாவது நஜ்ஜாஷி என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தவ கொள்கை, இயேசுநாதரை கடவுளாக, கடவுளுடைய மகனாக ஏற்று நடைபெறக்கூடிய கொள்கையில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நஜ்ஜாஷி. அந்த நஜ்ஜாஷி என்ன பண்றாரு அப்படின்னா, வந்த மக்களை ஏத்துக்கிட்டார். யாரும் அடைக்கலம் கேட்டு வந்திருக்கிறாங்க. இயேசுநாதர் கொள்கை என்ன? இரக்கம் காட்டணும், பணிவா இருக்கணும், எல்லாருக்கும் வந்து நன்மை செய்யணுங்கிறது கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில் வந்த முஸ்லீம் கூட்டத்துக்கு அரவணைப்பு கொடுக்குறாங்க. மக்காவாசிகள் என்ன பண்றாங்க, போனவனை சும்மா விடக்கூடாது, அவன் அங்கே போய் மதத்தை பரப்புவான், நாளைக்கு நமக்கே பிரச்சனையாக வந்துடும் அப்படின்னு 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒருவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிற்காலத்தில் அவர் நபித்தோழர், ஆரம்பத்தில் ஒரு பெரிய வில்லன். அவர் போறார், போய் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட பேசுறாரு. நஜ்ஜாஷியை உங்களை பின்னாடி உங்களை பின்பற்றி ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்க உங்கள் நாட்டில் ஒன்றும் மோசமான பயிலுவோம், ஏமாந்துடாதீங்க. எங்கள் ஊரில் இப்படி தான் கிளம்புனாங்க, 2 பேரும் ஆரம்பிச்சாங்க, ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, கூட்டத்தை பெருசாக்கிட்டாங்க, ஊரை பிளவுபடுத்திட்டாங்க, முன்னோர்கள் வழிமுறை நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு ஆச்சா போச்சான்னு 1008 பிட்டுகளை போட்டு நஜ்ஜாஷி மன்னரை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எதிராக மாற்றி விட்டார். அப்போ நஜ்ஜாஷி என்ன சொல்றாருன்னா, ஒரு நேர்மையான முடிவு எடுக்கணும். நீ சொன்ன, நீ என் நண்பன், நீ சொன்ன அவங்களை நான் தண்டிக்க முடியாது, நான் கேட்பேன், நான் கேள்வி கேட்டு முடிவு எடுக்கிறேங்கிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிடுறாங்க, முஸ்லிம் மக்களை கூப்பிடுறாங்க, என்னப்பா இவர் சொல்றது உண்மையா? அப்போ அவர் விளக்கம் கொடுக்கிறார். நாங்கள் திருடணும், ஏமாத்தணும், மோசடித்தனம் பண்ணோம், வட்டி வாங்கணும், மது அருந்தணும், உறவுகளை பேணாமல் இருந்தோம், விபச்சாரம் பண்ணோம், எல்லா அட்டுலையும் பண்ணோம். ஒரு தூதர் எங்கள்கிட்ட வந்தார், எல்லாத்தையும் விட்டு நாங்கள் நல்லவங்களாகிட்டோம். இவனுக்கு இதான் பிடிக்கல. எது பிடிக்கல? நான் உறவை பேணி, மனைவி அரவணைச்சி, தாய் தந்தை அரவணைச்சி கண்ணியமாக வாழ்றது இவனுக்கு பிடிக்கல. அதை எங்கே போனாலும் எங்களை வாழ விடலைன்னு சொல்லி அவங்க நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே அம்ர் இப்னு ஆஸ், அப்போ வில்லனா இருந்த, காஃபிரா இருந்த அம்ர் இப்னு ஆஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு குறும்புத்தி வேலை பண்ணுது. இவங்களுக்கு எதிராக திருப்பிடுவோம், கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்களை திருப்பி மத கலவரத்தை ஏற்படுத்துவோம்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, உங்கள் இயேசுநாதர் அவங்க ஏற்றுக்கல தெரியுமா? நீங்கள் யாரை இப்போ வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்கீங்க உங்கள் நாட்டுக்குள்ளே, உங்கள் இயேசுநாதரை அவங்க கடவுளாவே மதிக்கல தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவர் கேட்குறாரு, எங்கள் இயேசுநாதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சூரா மரியமில் வரக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய சம்பவங்களை எல்லாம் எடுத்து ஓதுறாங்க. ஓதுன உடனே கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. யாருக்கு? கிறிஸ்துவ மன்னராக இருந்த நஜ்ஜாஷிக்கு திருக்குரானுடைய வேத வசனங்களை எடுத்து ஓதுன உடனே, அது வேற வேதம், இவர் மதம் கிடையாது, இவர் மதம் என்ன? கிறிஸ்துவ மதம். இவருக்கான வேதம் என்ன? வேதாகமம்னு ஒன்று வச்சிருக்கிறார், பைபிளை வச்சிருக்கிறார். இஸ்லாம் வேற மதம், குரான் வேற வேதம். அந்த வேத வசனங்கள் ஓதப்பட்ட உடனே நஜ்ஜாஷியுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடியுது. வடியும் போது சொல்லுகிறார், ஓம் மதத்துக்கும் என் மதத்துக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது, ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த கோட்டை விட ரொம்ப சிறியது தான் நமக்குள்ள வேறுபாடு, எவ்வளவு பொருளாதாரம் கொடுத்தாலும் இந்த மக்களை என் நாட்டை விட்டு விரட்ட மாட்டேன்ட்டார். இதான் வேதவசனத்துக்கு கட்டுப்படுதுங்கிறது. ஒரு சத்திய கருத்து வந்துவிட்டால் உள்ளம் லேசாயிரணும், அந்த கருத்தை நோக்கி போகணும். மூசா நபி அவர்கள் அற்புதத்தை காட்டினாங்க, சூனியக்காரர்கள் சுஜூதுல விழுந்தாங்க, இதான் வேதவசனம் செய்யும். ஆனா யூதர்களை பாருங்க, பல இறை தூதர்கள் வந்தார்கள், பல வேதங்கள் ஓதி காட்டப்பட்டது, இறை தூதர்களை கொன்று வேதத்தை திரித்து மாற்றி அந்த வேதத்தின் மீது தனது வியாபார புத்தியை காட்டியவர்கள் யூதர்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வேதத்துக்கு கட்டுப்பட இறையச்சம் வளருங்கிறோம். அவ தொழுகை கொண்டெல்லாம் இறையச்சம் கிடையாது,
நோன்பை கொண்டு இறையச்சம் கிடையாது, வழிபாடை கொண்டு இறையச்சம் கிடையாது. இறை வேத வசனத்துக்கு கட்டுப்படுறதுல இருந்துதான் இறையச்சம் துளிர்விடும், அங்கிருந்து ஆரம்பிக்கும். அதை வளர்க்கறதுக்கும் மெருகூட்டுவதற்கும் தொழுகை பயன்படும், அதை மெருகூட்டுவதற்கு நோன்பு பயன்படும். ஆனால் நோன்பு ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு இறையச்சத்தை தராது. இன்னைக்கு நோன்பு வைக்கும் போது சிகரெட்டை விடுவான், நாளைக்கு மறுபடியும் பற்ற வைப்பான். இன்னைக்கு நோன்பு விட்டதுனால வட்டியை விடுவான், நாளைக்கு மறுபடியும் கைவரிசையை காட்டுவான். முழுமையான ஒரு இறையச்சவாதியாக ஒருவன் மாறணும்னா இறை வேத வசனத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அதாவது வளர்க்குங்கிறோம், இருக்கிற இறையச்சத்தை வளர்க்கிற வேலை தான் நோன்பு செய்யும். லஅல்லக்கும் தத்தக்குன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நோன்பு வைங்க, உங்கள் முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. இறை அச்சத்துக்காகனா புதுசாக இறையச்சம் வராது. இப்போ ஒரு மாற்று மத்தவங்க நிறைய பேர் நோன்பு வச்சுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறையச்சம் வந்து அவன் முழுமையாக முஸ்லீமாக மாறிட்டான், மாறலை. எவ்வளோ பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க. மதுரை ஆதீனம் சொல்லியிருக்கிறார், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், ரமலான் காலத்தில் நான் நோன்பு வைப்பேங்கிறார். இப்போ நோன்பு ஒருத்தருக்கு இறையச்சத்தை தராது. ஒரு பட்டினி, அந்த பட்டினியின் மூலமாக ஒரு சில நல்ல எண்ணங்கள் வரும். இப்படி தானே ஏழை மக்கள்லாம் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, இந்த சிந்தனை உருவாக்குமே தவிர இறையச்சம் நோன்புல வராது, தொழுகையில் வந்து இறையச்சம் வராது. அப்போ எங்கே வரும்? இறை வேத வசனத்துக்கு. அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஹுதுமா ஆத்தைனாக்கும் பி கூவத்தின் வதுக்குருமா ஃபீஹி, நான் கொடுத்த வேதத்தை பற்றிப்பிடி, அதில் இருக்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சவாதியாக மாறுவீர்கள்ங்கிறோம். இறையச்சவாதியாக மாறுறதுக்கு வேதம் மட்டும்தான் அடித்தளம். வந்திருக்கிற இறையச்சம் வளரணும்னு வைங்க, கொஞ்சம் இருக்கும் நம்மகிட்ட. நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் இருக்கா இல்லையா? நம்ம யாருக்கிட்டே கடுகளவு கூட இறையச்சம் இல்லாத மக்கள்லாம் கிடையாது. தொழுதுகிட்டே இருக்கும்போது அல்லாவை கேலி கிண்டல் பண்ணுவோமா? அந்த துணிவு யார்கிட்டயாவது இருக்குதா? குறைஞ்சபட்சம் இல்லை. நோன்பு வச்சிருப்போம் வீட்டில், நோன்பு வச்ச நிலையில் ஃப்ரிட்ஜை திறந்து யாருமே இல்லாமல் தண்ணி எடுத்து குடிப்போமா? குடிக்க மாட்டோம். அந்த துணிவு கொஞ்சமாவது இருக்குதா? கிடையாது. எல்லாருக்கிட்ட இறையச்சம் இருக்கு, இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிமான மக்கள்கிட்ட எல்லார்ட்டும் இருக்கு. அதை வளர்க்கிற வேலையை நோன்பு செய்யும், அதை வளர்க்கிற வேலையை தொழுகை செய்யும், அதை வளர்க்கிற வேலையை மற்ற வழிபாடு செய்யுமே தவிர இல்லாத ஒரு இறையச்சத்தை கொண்டு வர வேலை எது செய்யாது? வழிபாடுகள் ஒரு காலத்தில் செய்யாது. அப்படி செய்யணும், நயவஞ்சகன் செஞ்சிருக்கணுமே. நயவஞ்சகன் தொழுதானே இல்லையா? திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய பேச்சு உங்களை மயக்கிருங்கணும். நபியை பார்த்து கரெக்டாக ஆஜராயிருவான். லுகருக்கு வந்துடுவான், அசருக்கு வந்துடுவான், மகரிப்புக்கு வந்துடுவான், 3 வக்துக்கு வருவான். ஃபஜருக்கு இஷாக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? ஏன்? அவனுக்கு சிரமமா இருக்கு. ஏன் இருக்கும்? எது? ரசூல்லா காலத்தில் பள்ளிவாசல் லைட்டு கிடையாது, அப்படித்தானே? 3 வக்துக்கு ஏன் வந்தான்? அது வெளிச்சமான நேரம். வரலன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபஜருக்கு வரலன்னா 100கணக்கான பேர் தொழுகிறாங்க. என்னப்பா நேரத்துக்கு ஃபஜருக்கு வந்து என்ன பார்க்கலையா? அவர் பக்கத்தில் தானே நின்னேன், 3ஆவது சப்பல தானே நின்னேன். இப்படி போய் ஃப்ராடுத்தனம் பண்ணுவான். இவனுக்கு அந்த வேலையிலும் கண்ணு தெரியாது யாருக்குமே. அப்படின்னா அவன் 3 வக்துக்கு வரமாட்டான், மொத்த வக்துக்கு வரமாட்டான். ரசூல்லா என்ன சொல்றாங்க? ஃபஜருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் நயவஞ்சகனுக்கு சிரமம் பாரம். ஏன்னு சொன்னாங்க? என்ன காரணம்? அவன் வரமாட்டான், வெளிச்சம் இல்லை, யாருக்கு தெரியாது. இஷா நேரத்தில் வெளிச்சம் கிடையாது, ஃபஜர் நேரத்தில் வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம் இல்லை என்ற காரணத்தை பயன்படுத்தி தொழுகைக்கு வரல. மற்ற 3 வக்து கரெக்டாக வருவான். மற்ற நபித்தோழர் கூட ஒரு சில நேரத்தில் தவறுவாங்க, இவன் தவறவே மாட்டான். முஸ்லிம்னு காட்டணும்ல, அடையாளப்படுத்தணும்ல, அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சான். வழிபாடு இறையச்சத்தை கொடுக்கணும், அவனுக்கு கொடுத்துருக்கணும். லுகரை கரெக்டாக தொழுதான், அசரை தொழுதான், மகரிப்பை தொழுதான், அவனுக்கு கொடுத்துருக்கணுமே. அவனுக்கு கொடுக்கலையே. இறை வேதவசனத்துக்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் இறையச்சம் வரும். அதை வளர்க்கிற வேலையை மட்டும்தான் வழிபாடுகள் செய்யும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, சாபியீன்கள் என்றால் யார்? இதுவும் இதே 75 வசனத்தில் தான் நம்ம பார்த்தோம். சாபியீன்கள் என்றால் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்கள், யூதர்களில் ஈமான் கொண்டவர்கள், கிறிஸ்தவர்களில் ஈமான் கொண்டவர்கள் சாபியீன்கள். இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மறுமை நாள்ல கூலியை கொடுப்பான், அவங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாங்கிறான். யூதர்கள் நல்லவங்க இருக்காங்கல்ல, இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் நல்லவங்க, அதாவது ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள். அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் யாரை கேட்கிறான்? சாபியீன்கள்னு ஒரு கூட்டம் இருக்குங்கிறான். யார் அவங்க? எந்த மதத்தை சாராதவர்கள். அதை நம்பிட்டா சாபியீன்கள்ங்கிற பட்டியலுக்குள்ள வந்துருவாங்களா? ரசூலா என்ன சொன்னாங்க? நான் இந்த வார்த்தை அவங்க சொன்ன பதிலுக்கு நான் ஒரு பதிலாக கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க? எந்த மதத்தையும் அவங்க பின்பற்ற மாட்டாங்க, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர்கள். இதே கொள்கையில தான் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. புத்தரை கடவுள் ஆக்கல, புத்த மதத்தில் இருக்கிறார்கள். இப்போ
புத்தரை கடவுள் ஆக்காத மக்களே புத்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. புத்த கொள்கை சரியா நீங்க படிச்சீங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மதத்தை சரியாக புரிந்து கொண்ட புத்த துறவிகள் உண்டுல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா புத்தரே கடவுள் இல்லைம்பாங்க. புத்தர் கடவுள் இல்லை, கடவுளை சொல்லிக் கொடுக்க வந்தவருப்பா, உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. அப்ப இந்த மக்கள் முஸ்லீம் மக்கள் மறுமையில சொர்க்கம் போயிடுவாங்கன்னு சொல்லலாமா? இன்னும் சொல்ல போனா அவங்க சொன்னதுக்கு ஒரு கூடுதலான பதில். ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டேன் இந்த துன்யாவுக்கு, தூதராக அனுப்பப்பட்டுட்டேன். நான் அனுப்பப்பட்ட நாளில் இருந்து இனி இந்த உலகத்தில் வரக்கூடிய வந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் என்ன நம்பாம மௌத்தாயிட்டான்னு அவன் நரகவாசி. அதான் உண்மை, இதான் சரியான பதில். மார்க்கத்தை குறித்த செய்தி இவர்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. அப்படி சேராத மக்களை பற்றி சொல்லக்கூடியதான் சாபியங்கள். மார்க்க செய்தி போகாதுன்னா இந்தியாவுக்கு போகலையா? போயிருக்கு. ரஷ்யாவுக்கு போகலையா? போயிருக்கு. உக்ரைனுக்கு போயிருக்கு. எல்லா நாட்டுக்கும் போயிருக்கு. அப்ப யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? அறவே மார்க்கத்தை பற்றிய சிந்தனை போகாத நகரங்கள், போகாத பகுதிகள், போகாத காட்டு பகுதிகள் இன்னமும் உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்டவங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க அடிப்படையில் இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு பெரிய வேறுபாடுலாம் இருக்காது. ரொம்ப சொற்பமான சில வேறுபாடுகள் தான் இருக்கும். என்ன வேறுபாடு இருக்கும்? அந்த மக்களிடத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள்ட்ட பெருமளவில் மூட பழக்கம் இருக்காது. மலைவாழ் மக்கள், மலைவாழ் மக்கள்னா அரசோட தொடர்புள்ள மலைவாழ் மக்களை சொல்ல, அரசோட அறவே தொடர்பற்ற மலைவாழ் மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட சிலை வணக்க வழிபாடு இருக்காது. அவங்க அனைவருமே ஒரு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவவங்களா இருப்பாங்க. ஒரு கடவுளை கடைபிடிப்பவர்களா இருப்பாங்க. என்னைக்கு இந்த ஒரு கடவுள் தத்துவம் மாறும் தெரியுமா? உள்ளுக்குள்ள வேற ஒருத்தன் வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை உள்ள திணிக்கும் போது ஒரு கடவுள் தத்துவம் மாறுது. தமிழர்களுக்கு ஆரம்பம் என்ன இருந்துச்சு? இந்த கீழடி ஆய்வுன்னு சொன்னாங்கல்ல, கீழடி ஆய்வுல இருந்து ஏகப்பட்ட பொருள் எடுத்தாங்க. சீப்பு எடுத்தாங்க. சீப்பு எவ்வளவு அற்ப பொருள். சீப்பு எடுத்தாங்க. மண் பாண்டம் எடுத்தாங்க. இந்த அதாவது வந்து என்ன, காலடி தளத்தை எடுத்தாங்க. இவ்வளவு எடுத்தாங்க, ஒரு சிலை எடுக்க முடியல. கீழடியில இருந்து என்னென்ன பொருளை எடுத்தாச்சு. கீழடியுடைய ஆய்வு தகவல் என்ன? 5000 வருஷத்துக்கு முந்தைய மக்கள் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தகவல் எடுக்கிறோம். ஒரு சிலையை எடுக்க முடியல. அப்ப தமிழர்களுடைய ஆரம்ப வழிபாடு என்னவா இருந்துச்சு? சிலை வணக்க வழிபாட்டுக்கு எதிரானவர்கள். கடவுளுக்கு சிலை வடிவம் கொடுக்க கூடாது, உருவத்தை கொடுக்க கூடாது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு நம்பிக்கையில மார்க்க செய்தி போகல. இப்போ உள்ள டெக்னாலஜி காலம், எல்லாருக்கும் மார்க்கம் போகும். ஒரு முந்தைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கம் போகாத மக்கள் உண்டு. அந்த மாதிரி மக்கள் கடவுள்னு ஒருத்தர் இருக்காம்பான்னு நம்பி மௌத்தாயிட்டா அவங்க தான் சாபியங்கள். அவர்கள் இல்லை, முழுசா முடிச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட கடவுள் இருக்கிறான் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். இந்த நம்பிக்கை சொல்லிக் கொடுக்க இஸ்லாம் வேண்டாம். கடவுள் இருக்கிறாங்கிற நம்பிக்கை சொல்லிக் கொடுக்க இஸ்லாம் வேணுமா? கிடையாது. உலகத்தில் எல்லா பொருளும், இந்த ஃபோனு சும்மா வரலன்னு நமக்கு தெரியும், இந்த ஃபேனு சும்மா வரலன்னு தெரியும், இந்த கேமரா சும்மா வரலன்னு தெரியும், இந்த டேபிள் சும்மா வரலன்னு தெரியும். அப்போ உலகம் மட்டும் இப்படி சும்மா வந்துச்சு? இது யதார்த்த கேள்வி. ஒரு குழந்தை சும்மா வருமா? ஒரு பொம்பளை சொல்றா, நேற்றுக்கு தான் பருவ இதை அடைஞ்சா இன்னைக்கு பிள்ளைய பெற்ற இடத்துல சும்மா வருமா? ரப்பு அற்புதத்தில் ஒன்று நடத்தினா அது வேற. அதை தவிர்த்து பாருங்க, சும்மா ஒரு பிள்ளை வருமா? வராது. அங்கு அந்த இடத்துல இல்லறம் நடக்காமல், தாம்பத்தியம் நடக்காம புள்ள பிறக்கவே பிறக்காது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரண கர்த்தா இருந்தால் உலகத்தை அமைத்ததுக்கு காரண கர்த்தா உண்டா இல்லையா? அற்ப பொருளை படைக்கிறதுக்கு பெரிய ஆள் வேணுமா? சின்ன பொருளுங்க, ஒரு மோதிரத்தை தயாரிக்கணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சும்மா அதுவா தயாரிக்குமா? தயாரிக்காது. ஒரு மோதிரம் அற்ப பொருள், அதை தயாரிக்க ஒரு ஆள் தேவைன்னா பிரம்மாண்டமான பூமி, பிரம்மாண்டமான வானம், பிரம்மாண்டமான நட்சத்திரம், பிரம்மாண்டமான சூரியன், இதை படைக்க ஆள் வேணும் தானே? அதுக்கு படைப்பாளன் இருப்பான் தானே? இந்த யதார்த்த அறிவோடு ஒருவன் இருந்து அவன் தூதரை நம்பல, வேதத்தை நம்பல, மறுமையை நம்பல, விதியை நம்பல, ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான் நம்பி அவர்களுக்கு வேத செய்திகள் வராத போது அந்த நம்பிக்கையோடு அவர்கள் மரணிப்பார்களே. ஆனால் இவர்கள் தான் சாபியங்கள். இவர்களுக்கு தொழுகை பத்தி கேள்வி கிடையாது, வேதமே வரலையே. நோம்பை பத்தி கேள்வி கிடையாது. சில பாவங்கள் கூட ஒருவேளை அவங்கள்ட்ட இருந்திருக்கலாம். மது அருந்திருக்கலாம், விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு பாவத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் இந்த ஒற்றை நம்பிக்கைக்காக வேண்டி அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். தியாகத்தில் மற்றவர்களோடு இவங்க சமம் கிடையாது, அவங்க கீழே தான். தியாகத்தில் என்னைக்கும் அபூபக்கருக்கு பக்கத்தில் வந்து நிற்பாங்களா? எல்லாவற்றையும் நம்பி எல்லா தியாகம் செய்து எல்லா அர்ப்பணிப்பையும் செய்து அபூபக்கருக்கு பக்கத்தில் நம்மளே போக மாட்டோம். அதனால வெறுமனே அல்லாவை கடவுளை மட்டும் நம்பியவர்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது. இவர்கள் அல்லாவால் மன்னிக்கப்படுவார்கள். சொர்க்கத்தில் அடித்தரத்திலோ அல்லாஹ் நாடுகிற ஒரு இடத்தில் வைப்பான் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த கூட்டத்திற்கு பேர் தான் என்ன? சாபியங்கள். கடவுளை பற்றிய அறவே ஞானத்தை வேதத்தின் வாயிலாக அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்க மாட்டார்கள், தூதரின் வாயிலாக பெற்றுக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் தன்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், ஒரு நித்திய ஜீவன், அழிவற்ற ஒரு கடவுள், ஒரு பெரும் ஆற்றல் கொண்டவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் தான் சாபியங்கள் என்பதை திருக்குர்ஆன் வசனத்திலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. வாங்க முடியட்டும்.
கேளுங்க. கடவுளுக்கு உருவம் இல்லை, அதாவது உருவம் இல்லைன்னா மறுமை நாளில் உருவத்தை நம்ம பார்ப்போம். உலகத்தில் உருவம் கிடையாது, உருவம் பார்க்க முடியாது என்ற நம்பிக்கையோடு, கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் சாபியின்கள் என்ற பட்டியலில் வருவாங்க. இயற்கையை கடவுளாக்கியவர்கள், தாயை கடவுளாக்கியவர்கள், குருமார்களை கடவுளாக்கியவர்கள் அல்லது பிள்ளையை கடவுளாக்கிடுவாங்க. இப்படியெல்லாம் கடவுளாக்கியவர்கள் எல்லாம் சாபியின்கள் பட்டியலில் வரமாட்டாங்க. இவர்களும் முஷ்ரிக்குகளுடைய பட்டியலில் தான் இருப்பாங்க. இவங்க சாபியின்களை வரமாட்டாங்க. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. இறைவனின் வித்தியாசமான உடன்படிக்கை என்ன? இறைவனின், அதாவது இந்த 75 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உடன்படிக்கை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான பண்ணுனேம்மா, அது என்ன உடன்படிக்கை? ஒரு உடன்படிக்கை இந்த 75 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ இந்த ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள கூட அந்த வசனத்தை நான் படித்தேன். இந்த 3/4 மணி நேரத்துக்குள்ள கூட அதே வசனத்தை நான் படித்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு உடன்படிக்கை எடுத்ததாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். இந்த 75 வசனத்தில் முழு குர்ஆன்லேயே பார்த்தாலும் சரி, இது மாதிரி வேற இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது. முழு குர்ஆன்லேயே இது வித்தியாசமான ஒரு இடம். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் நடந்த சம்பவம். இப்போ சொல்லுங்க, ஆண்கள்ல இருந்து ஒரு மக்களோடு ஒரு உடன்படிக்கை நடந்தது. அந்த மக்கள் பனி இஸ்ரவேலர்கள், வித்தியாசமான முறையில் நடைபெற்ற உடன்படிக்கை. உடன்படிக்கை அது சட்டம். மூசா அல்லாஹ் கட்டளை இடுறான், அந்த கட்டளை அவங்க மறுக்கிறாங்க, அது வேற. ஒரு உடன்படிக்கைங்க, அக்ரிமெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க. எனக்கும் பனி இஸ்ரவேலர் மக்களுக்கும் மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட், அதை வித்தியாசமா நான் பண்ணினேங்கிறான்ல. சரி, அதே வசனம் சூரா பக்ராவில் 63வது வசனம். இந்த இன்னைக்கு உலகத்தில் இந்த கல்யாணம்னு ஒன்று நடக்கும். கல்யாணம்னு பொதுவாக எங்கே நடத்துவாங்க? இஸ்லாமிய நடைமுறைங்கிறது செலவுகள் எதுவுமே இல்லாமல் நடத்துறது, அது ஒரு பக்கம். உலகத்தின் பொதுவான யதார்த்தம் என்ன? மண்டபத்தில் வச்சு நடத்துவாங்க. இன்னைக்கு அது காலங்கள் மாற மாற எப்படிலாம் மாறிடுச்சுன்னா, கப்பலில் வச்சு கல்யாணம், ஆகாயத்தில் விமானத்தில் வச்சு கல்யாணம், கடலுக்கு அடியில் ஒரு ஹோட்டல் அப்படிலாம் இருக்குது உலகத்தில், அங்கே வச்சு கல்யாணம், பேருந்தில் வச்சு கல்யாணம்னு வித்தியாசமாக, அதாவது கொஞ்சம் புத்தி பேதலிச்ச மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து சில கல்யாணங்களெல்லாம் உலகத்தை நடத்துகிறாங்க. இது என்னன்னா இவர்களுடைய பண்பாடாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. ரப்பு உடன்படிக்கை நடத்துறாமல, உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு விதத்தில் அல்ல உடன்படிக்கை நடத்தினான். ஈசா நபி சமுதாயத்துக்கு அல்ல எப்படி உடன்படிக்கை கொடுத்தான் தெரியுமா? அந்த மக்கள் கேட்குறாங்க ஈசா நபிட்ட, எங்களுக்கு உணவு தட்டு கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் உங்களை நம்புகிறோம் அப்படின்னாங்க. அப்போ அல்ல அதை உடன்படிக்கையை எடுத்துக்கிட்டேன். நம்புவில்லை, நான் இப்போ உணவு தட்டை இறக்குவேன், நம்பலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அழிவு தான் என்று அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை இறக்கணும். இப்படி உடன்படிக்கை. அப்படி மூசா நபி சமுதாயத்திடம் அல்லாஹ் நடத்திய உடன்படிக்கை எல்லாம் பாருங்க. இது அகதுனா மீசாக்கும் ஒரு ரஃபஅனா ஃபௌகக்கும் தூர். தூர் சீனியான்னு ஒரு மலை இருக்குல்ல, அதை பேர்த்து அந்த மொத்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மேலே தூக்கி நிறுத்தி வச்சுட்டு, என் பேச்சுக்கு கட்டுப்படுவியான்னு நல்லா கேட்குறான். கட்டுப்பட்ட மலை இடத்துல வைக்கிறேன், கட்டுப்படணும் இறக்கி நாசமாக்கிடுறேன், என்ன செய்யணும்? இப்படி நல்லா வித்தியாசமா. இது இறைவன் இவ்வளோ பெரிய அத்தாட்சி பாருங்க. கடல் பிளந்த அத்தாட்சியை விடலாம் பெரிய அத்தாட்சி இது. ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், கம்பு பாம்பாக மாறியது, கடல் பிளக்கப்பட்டது, மூசா நபியுடைய கை அற்புதமாக வெண்மை நிறமாக மாறியது. இத்தனை அற்புதத்தை தூக்கி சாப்பிடுற ஒரு அற்புதம் அந்த மூசா நபியுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் காட்டுறான். ஒரு ரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், தூர் சீனியா மலையை பேத்து மொத்த மலையை தூக்கி அப்படி நிறுத்துறான், அந்தரத்தில் வச்சிருக்கிறான் அல்லாஹ். கீழே அந்த மக்கள் நிற்கிறாங்க, என் பேச்சை கேட்பீங்களா மாட்டீங்களா? அந்த மக்கள் கட்டுப்படுறாங்க, கேட்போம். மறுபடியும் மலையை தூக்கி அந்த இடத்துல வைக்கிறான். கட்டுப்பட மாட்டோம் என்று அவர்கள் சொல்லி இருப்பார்களே, ஆனால் அந்த மலையை இறக்கி அந்த மக்களை அல்லாஹ் அப்போதே அழித்திருப்பான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், தூர் மலையை தூக்கி மேலே வச்சுட்டு நான் உடன்படிக்கை எடுத்தேன், உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு வித்தியாசமான உடன்படிக்கை. ரப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரே நடைமுறை அல்ல கையாள மாட்டான். ஒரு சமுதாயத்துக்கு கடைபிடிக்கிற நடைமுறைக்கு மாற்றமா வேற சமுதாயம். எல்லா சமுதாயம் ஒரே மாதிரி அழிக்கப்பட்டுச்சு. காற்று அனுப்பி, மழை அனுப்பி, பூகம்பம் வேற வேற, எல்லாமே வேற வேற. ஒரு சமுதாயத்தை தண்ணீரை கொண்டு அழிக்கிறான்னு, ஒரு சமுதாயத்தை நிலத்தை கொண்டு அடிக்கிறான். ஒரு சமுதாயத்தில் காற்றை கொண்டு அழிக்கிறான, ஒரு சமுதாயத்தை சத்தத்தை கொண்டு அழிக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வித்தியாசமான அழிவு, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வித்தியாசமான அற்புதம். ஏன்? எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும்.
ஒரே மாதிரி மாடல் பண்றவன் யாருன்னு கேட்டா அதற்கு மட்டும் கற்றுக்கொண்டவன். எல்லாவற்றையும் பண்ணக்கூடியவன் யார் என்றால் அதற்கு ஆற்றல் உடையவன். நான் எல்லாத்துக்கும் ஆற்றல் உடையவங்கிறத எல்லா சமுதாயத்தையும் நான் நிரூபிக்கிறேன். ஒரு தனிப்பட்ட நபர் அழிவை கூட பாருங்க. அபூஜகலை பத்ருகளத்தில் சிறுவர்களை வச்சு அல்ல கதையை முடிச்சான். காரூனை அல்ல மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு அல்ல கதையை முடிச்சான். ரப்ப பொறுத்தவரைக்கும் அவனுடைய நடைமுறையில் பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இறைத்துவதற்கு வித்தியாசமான அருள், ஒவ்வொரு கெட்டவனுக்கு வித்தியாசமான மரணம். இதை எதுக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துறான் அப்படின்னா, நான் அனைத்திற்கும் ஆற்றல் கொண்டவன், என்னால் எதுவும் முடியும். ஃபஆலுல்லிமா யுரீத், நாடியதை செய்து முடிப்பவன் அல்லாஹ் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அதிகமான கேள்வி இருந்தாலும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோடு நம்ம நிறுத்திக் கொள்வோம். மூசா நபி சமுதாயத்திற்கு எத்தனை நீரூற்றுகள் வழங்கப்பட்டது? ஏன் அத்தனை நீரூற்று? எத்தனை? 12. ஏன் 12? 12 கோத்திரம் இருந்தாங்க. எதனால 12 கோத்திரம்? சரி, இதுதான் கரெக்டான பதில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளை. யூசுப் நபி கனவு காண்பாங்கல்ல, 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எனக்கு சுஜூது செய்ய கண்டேன். பிறகு அந்த கனவுக்கு விளக்கம் பிற்காலத்தில் யூசுப் நபிக்கு விளக்கம் தெரியுது. அந்த சூரியன் வாப்பா யாக்கூப் நபி, சந்திரன் உம்மா யாக்கூப் நபியினுடைய மனைவி யூசுப் நபியுடைய உம்மா. 11 நட்சத்திரங்கிறது 11 பிள்ளைங்க, 11 சகோதரர்கள். யூசுப் நபியோடு சேர்ந்தது எத்தனை பேர்? 12 பேர். யாக்கூப் நபியினுடைய வம்சத்தில் வந்த அந்த 12 பேருடைய குடும்பத்தவர்கள் தான் யூதர்கள். அந்த 12 கிளை மாற்றப்பட்டது ஏன்? தண்ணீர் ஏன் அப்படி வருது? 12 கிளைகளா? ஒரே கிளையா வந்துட்டு என்ன எடுத்து குடிக்கூடாதா? தப்பாது. 12 கிளைகள் என்பது 12 கோத்திரங்கள் என்பதை உணர்த்துவதற்கு. அதனால தான் அந்த மக்களுக்கு பேர் பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் என்ன அர்த்தம்? இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் அர்த்தம். யார் இஸ்ராயில்? யாக்கூப் நபியினுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் என்பதனால தான் பனு இஸ்ராயில், இஸ்ரவேல மக்கள் என்ற பெயர் வந்தது. இஸ்மாயில் நபியுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேரு? பனு இஸ்மாயில். ரசூல்லா ஒரு முறை மதீனா நகரத்தில் ஒரு தெரு கடந்து போறாங்க. அப்போ அந்த அரபு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அம்பு எய்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பு எய்து ஒரு வீர விளையாட்டை ஒரு டோர்னமெண்ட் மாதிரி போட்டியாக நடத்துறாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? இஸ்மாயில் மக்களே அம்பு எய்யுங்கள், உங்கள் தந்தை இஸ்மாயில் அம்பு எய்பவராக இருந்தார். ஏன் ரசூல்லா மக்கள் அங்கே இருந்த அரபுகளை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? இவங்களுடைய பூர்வக்குடி மக்கள்ல இருந்து இஸ்மாயில் நபி தான் வராங்க. இஸ்மாயில் நபியுடைய பிள்ளைகள் தான் அரபுகள். ஆனால் அந்த இசாக்கு நபியினுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது யாக்கூப் நபி, இசாக் அடுத்து யாக்கூப், யாக்கூப்புடைய பிள்ளைகள்லாம் அரபு கிடையாது. அவங்கெல்லாம் எந்த மொழியை சார்ந்தவர்கள் என்றால் லத்தீன், ஹீப்ரு, இது மாதிரியான முந்தைய இன்னொரு பண்டைய கால மொழியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு அரபு குலத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால தான் யாக்கூப் நபிக்கு 12 பிள்ளை. அந்த 12 பிள்ளையிலிருந்து வந்த மக்கள் தான் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஏராளமான இறை தூதர்கள். அதனால தான் மூசா நபி ஒரு பாறையில கம்ப கொண்டு அடிக்கிறாங்க, 12 நீர் ஊற்றுகள் வந்தது என்று பார்க்க முடிகிறது. யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் தான் என்ன பேரு? இஸ்ராயில். அவங்க பிள்ளைங்க, அதனால தான் பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்படுது. ரசூல்லாவை பின்பற்றி அந்த அரபுகுல மக்கள், அது மக்காவாசியா இருக்கட்டும் மதீனாவாசியா இருக்கட்டும், அந்த மக்கள் எல்லாம் இஸ்மாயிலுடைய வம்சாவளி. அதனால தான் ரசூல் என்ன சொன்னாங்க? இஸ்மாயிலுடைய வம்சங்களே, இஸ்மாயிலுடைய மக்களே அம்பு எய்யுங்க, உங்கள் தந்தை இஸ்மாயில் அம்பு எய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு. மக்கா காபத்துல்லால கூட நீங்க பார்க்கலாம், சிலைகள் யாருடைய சிலை பிரதானமா இருந்துச்சு? இப்ராஹிம் நபியுடைய சிலை, இஸ்மாயில் நபியுடைய சிலை பிரதானமா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையும் இருந்துச்சு. பிரதான சிலை நாங்க என்ன? இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபியுடைய சிலை இருந்தது. ஏன்னா அந்த வம்சத்தில் வந்தவங்க. அதனால தான் முன்னோர்களை கடவுளாக்குற கொள்கை யாருக்குள்ளது? குறைஷிகளுடைய கொள்கை முன்னோர்களை கடவுளாக்குவது, யூத கொள்கை நபிமார்களை கடவுளாக்குவது. இவங்க முன்னோர் என்ற அடிப்படையில் தான் இப்ராஹிமத்துக்கு கடவுளாக்கிட்டாங்க, முன்னோர் என்ற அடிப்படையில் தான் இஸ்மாயிலுக்கு கடவுளாக்கிட்டாங்க. அவனும் இப்ராஹிம கடவுள் நினைக்கிறான், யூதன் இஸ்மாயில கடவுள் நினைக்கிறான், இசாக்கு கடவுள் நினைக்கிறான். அவன் எதனால் கடவுள் நினைக்கிறான்? நபி என்ற அடிப்படையில் கடவுளாக்குறான். இவன் முன்னோர் என்ற அடிப்படையில் கடவுளாக்குறான். இவர்கள் பனி இஸ்மாயில்கள், அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் என்ற செய்தியை தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர் வசனம் அடுத்த வாரம் 75 படிச்சுட்டு வாங்க. யாக்கூப் நபிக்கு 12 பிள்ளை, 12 பிள்ளைங்க. அதாவது யூசுப் நபி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 11 நட்சத்திரம் சுஜூது செய்தது, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் சுஜூது செய்தது, 11 கூட பிறந்த அண்ணன் தம்பி. அப்ப 12வது யாரு? யூசுப் நபி. சேர்ந்த மொத்தம் 12 பிள்ளை ஆயிடுச்சுல. ஒரு சூரியன்கிறது யாக்கூப் நபி, சந்திரன் என்பது யாக்கூப் நபியினுடைய தாயார், 12 பிள்ளை அப்படிங்கிறது யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகள். யூசுப் நபியை சேர்த்தாதான் 12, சேர்க்கலன்னா 11. யூசுப் நபி ஆட்சியாளர், 11 பேர் கட்டுப்படுவாங்கிறதா 11 நட்சத்திரம். மொத்தத்தில் அங்கே எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? யூசுப் நபியோடு சேர்த்து 12 பிள்ளைகள்.
இவங்களுடைய வம்சாவளி தான் யூதர்கள். அதனால தான் கற்பாறையிலிருந்து 12 நீர் ஊற்றுகள் வந்தது என்பதை அந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியுது. ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வு என்னன்னா, ஒரு கேள்விக்கு கூட பதில் வரல. ஆண்கள்ல இருந்து சில, அது யதார்த்த பதில் தான். முன்னாடி பல பயான்ல கேட்ட பதில் தான் வந்துச்சு, தவிர படிச்சு வந்த மாதிரி எனக்கு தெரியல. பெண்கள்ல இருந்து ஒரு கேள்வி கூட பதில் வரல. நம்ம அந்த 75 சும்மா நடத்துறோமா அப்படியா, இல்லை வெறுமனே பயானம் நடத்திடலாமா? பல ஞானங்களை பெறணுங்கிறதுக்கு தான் நம்ம இதை ஏற்பாடு செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை உணர்ந்து 75 வசனம், அடுத்த வாரம் இதே 75 வசனம் கொஞ்சம் கூடுதலாக ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை படிச்சுட்டு வாங்க. சும்மா 100 வசனம் 200 வசனம் கொடுக்கலாம், ஏனோ தானு படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் படித்ததையும் மறுபடியும் படிக்க சொல்லணும். வார்த்தைக்கு வார்த்தை படிங்க. அதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குமா, ஒரு ஆழமான விளக்கம் இருக்குமா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கே கூட சில சந்தேகம் வரும், அதை அடுக்கடுத்த நாளில் கேள்வி பதில கூட நீங்கள் கேட்கணும். அதனால் ஆழமாக ஒவ்வொரு வார்த்தையாக படித்து அந்த நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சி செய்யுங்க. பதிலளிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கேள்வி பதில் நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேற்றுக்கு பிறை தென்பட்டது, இந்த தகவலை சொல்லிடணும். நேற்று தமிழகத்தில் பல பகுதியில் பரவலாக பிறை தென்பட்டது. வர ஞாயிறு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, வர ஞாயிறு, அதான் இந்த ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு அரஃபா நோன்பு. அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை பெருநாள் தினம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெருநாள் தேடல் கடற்கரை என்பதை நினைவுபடுத்துகிறோம். 7:30 மணிக்கு தொழுகை.